அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இந்த வருடத்தின் இறுதி நாளில் இந்த பதிவோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். நானும் இமெயில் எனப்படும் மின்னஞ்சல் முகவரி இல்லாதவர்கள் யாராவது நம்ம மத்தியில் இருக்கிறார்கள்? நிச்சயமாக இல்லை. ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லோருக்குமே இருக்கிறது. பல விதமான தகவல்களை உடனடியாக பரிமாறிக்கொள்ள இந்த மின்னஞ்சல் நமக்கு உதவுகிறது. பல்வேறு தளங்கள் இந்த சேவையை வழங்கினாலும், இமெயில் சேவையை வழங்கினாலும் கூகுளின் இமெயில், அதாவது ஜிமெயில் தான் முதலிடம் வகிக்கிறது என்று சொல்ல வேண்டும். இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் இந்த செய்தி முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. அதாவது உலகம் முழுவதும் சுமார் 180 கோடி ஜிமெயில் கணக்குகள் உள்ளன. பயனர்களை கவரும் வகையில் அவ்வப்போது புதிய அப்டேட்டுகளை கூகுள் நிறுவனம் வெளியிடுவது வழக்கமான ஒரு விடயம். அந்த வகையில் ஒரு புதிய விடயம் இப்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது பயனர்கள் தங்கள் கூகுள் கணக்கை அப்படியே வைத்துக்கொண்டு யூசர் நேமில் பழைய ஜிமெயில் முகவரியை மாற்றிவிட்டு புதிய முகவரியாக மாற்றிக்கொள்ளலாம். எனவே இந்த ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு காரணம், இதன் பயனர்களுக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினால்தான் ஒரு சிலருக்கு புரியும் என்பதற்காகத்தான். எனவே இந்த ஜிமெயில் ஐடி என்று சொல்வோம், அந்த முகவரியை மாற்றினாலும் பெரிய சிக்கல் ஏற்படாது என்றும், பழைய மற்றும் புதிய ஜிமெயில் முகவரிகளுக்கு அனுப்பப்படும் அனைத்து மின்னஞ்சல்களுமே இன்பாக்ஸிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பயனர்கள் தங்கள் ஜிமெயில் முகவரியை மாற்றிய பிறகு அடுத்த ஓராண்டுக்கு புதிய முகவரியை மாற்றவோ இல்லாவிட்டால் நீக்கவோ முடியாது என்ற கட்டுப்பாடுகளும் கொண்டு வரப்படுமாம். சரி, இந்த வசதியை படிப்படியாக அறிமுகம் செய்யும் பணிகள் இப்போது தொடங்கிவிட்டதாக கூகுள் தெரிவித்திருக்கின்றது. ஜிமெயில் முகவரியை மாற்றினாலும் மெயிலில் உள்ள தரவுகள், புகைப்படங்கள் எந்த பாதிப்பும் இன்றி இருக்கும் என்றும், யூடியூப் அதே போல டிரைவ் இது எல்லாமே அணுகுவதிலும் எந்த சிரமம் இருக்காது என்று கூகுள் இப்போது தெரிவித்திருக்கிறது. எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். ஜிமெயில் ஐடி பிடிக்கவில்லை என்றால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். கூகுள் கொண்டு வந்திருக்கும் புதிய ஒரு அப்டேட் என்றுதான் இதை நாங்கள் சொல்ல வேண்டும்.